சீக்ரெட் சொல்லுங்கள் பாஸ். ஆஃப் த ரெக்கார்ட். உதயநிதி செயல் தலைவராக போகிறாராம் திமுகவில். ஆமாம், நேற்று நடந்த இதில் வந்து நேற்று நடந்த பிரச்சனையில் அவர் கைது வந்து அவர் வந்து மிகப்பெரிய தலைவராக வந்து மாற்றிருச்சு நேற்று திமுகக்குள்ளே. அது விஜய் சட்டசபையில் பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து சைலண்டாக இருக்கிறாரு. உதயநிதி வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு அசம்பிளியிலே. அதுவே அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஆதவ ஒரிஜினல் தான் பேசுகிறாரு, இவர் வந்து சிஎம் வந்து பேச மாட்டுறாரு எல்லாத்துக்கும். அதனால் வந்து என்னடான்னா இவர் நாங்கள் பாய்காட் ஒட்டுமொத்தமாக பாய்காட் பண்ணி அவர் ஏற்கனவே வந்து வாயத்திறங்க சிஎம் சொல்லிலாம் கோஷம் போட்டு பண்ணாங்க. ஆமாம், அவர் நான் வாயை திறந்ததுக்கே கொத்து புரோட்டா போட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார், பேசியிருந்தார். ஸோ அதை வேறு ஒரு இதை எடுத்து போகிறதுக்கு திட்டம் வச்சுருக்காங்க. அசம்பிளியில் வந்து அவர் எப்படிலாம் முடக்கலான்னு சொல்லி என்னென்ன பண்ணலான்னு சொல்லி அவங்க வந்து சில திட்டங்கள் வச்சுருக்காங்க. அந்த திட்டத்தின்படி எதிர்வரும் காலங்களில் வந்து மிகப்பெரிய பூகம்பத்தை கலப்பெல்லாம் வந்து அவங்க அசம்பிளிக்குள்ளே வச்சே வந்து பூகம்பத்தை கலப்ப தயாராக இருக்காங்க அவங்க. ஏன்னா ஜெயலலிதாவும் ஒரு கட்டத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அசம்பிளிக்கு வராமல் போனாங்க. விஜயகாந்த் வந்து அதே மாதிரி தான் ஏடிஎம்கே பிரச்சனையில் அசம்பிளிக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ உதயநிதி வந்து இந்த ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் அந்த கைது நடவடிக்கை தானா? ஆமாம், இந்த கைது நடவடிக்கை தான். என்ன காரணம்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. இந்த அரசு வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேஷன் பிக் குவிக் அப்படின்னு சொல்லி ஒரு வச்சுருந்தாங்க. இதுக்கு பேர்? ஆமாம், அதாவது என்னன்னா பெரிய தலைங்கள்லாம் கைது பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். இந்த ஆப்ரேஷன் வச்சுருந்தாங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 90% அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆமாம், நீங்கள் ஏவாவேலு கைது பண்ணணும்னு போனாங்க, அவர் சிங்கப்பூர் போயிட்டார். செந்தில் பாலாஜி போனாங்க, அவர் பட்டணப்பாக்கம் வீட்டுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் வீட்டில் கார் மட்டும் தான் இருந்துச்சு, அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அவங்க தம்பி அசோக்கை கூட பிடிக்க முடியல. அப்புறம் சேகர் பாபு மேலே கேஸ் போட்டாங்க. அந்த எலெக்ஷன் டைமில் ஒருத்தனை அடித்தாங்க அப்படின்னு கேஸ் போட்டாங்க. அவர் பக்கமே போக முடியல. இந்த மாதிரி நிறைய இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி. அப்புறம் வந்து கடைசியில் வைக்க முடியும். மார்க்கண்டேன் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சிச்சு. மார்க்கண்டேன் சக்ஸஸ் பண்ண காரணம் என்னடான்னா அந்த எக்ஸிக்யூட் பண்ண வேலையை கரெக்டாக வந்து அவர் தூத்துக்குடி எஸ்பி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார் அவர். ஏன்னா அவர் மார்க்கண்டேன் பேசின இடம் வந்து கோயில்பட்டியில் கேஸ் போடாமல் மாவட்ட குற்றப்பிரிவுகளை வந்து இல்லை அதுக்கு அந்த எஸ்பி வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணார் அந்த விஷயத்த. அது மாதிரி காலைல 5:30 போயிட்டாங்க. ப்ராப்பராக பண்ணார். அந்த எஸ்பி வேலை தெரிஞ்சனால வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணார். இங்கே வந்து அதே மாதிரி ஃபெயிலியர் இன்னொரு முக்கியமான விஷயத்த ஃபெயிலியரை ரொம்ப பார்க்குறாங்க. எந்த விஷயம்னா ரத்தீஷ் வந்து விஜிலன்ஸ் கேஸ் போட்டாங்க. டாஸ்மார்க் விஜிலன்ஸ் கேஸில் வந்து அவர் வந்து பெங்களூர் துபாய்க்கு எஸ்கேப் ஆகிட்டார் அவர். ஏன்னா அமலாக்கத்துறை வரும்போது போன ஆட்சியில் அப்போவுமே அவர் ஃபாரின் எஸ்கேப். அது வந்து அரசாங்கம் சப்போர்ட்டாக இருந்துச்சு. உளவுத்துறையெல்லாம் தகவல் சொல்லிட்டாங்க. அதே தான் இப்போயும் உளவுத்துறை அவர் இப்பவும் சொல்லிட்டாங்க. இப்போயும் உளவுத்துறை தான் தப்பிக்க வச்சாங்கன்னு சொல்லி யாரோ வந்து சிஎம் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லி விட்டாங்க. ஸோ உளவுத்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு தானே ஆதரவாக இருப்பாங்க, நெருக்கமாக இருப்பாங்க. அது சில விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க. என்னடானா வந்து இங்கே எப்படி விஷயம்லாம் இங்கே எடுக்கிற விஷயம் லீக் ஆகுதுன்னு பேசுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று கைது சம்பவம் பார்த்தீங்கன்னா யாரை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா உளவுத்துறை ஐஜி அஸ்ராக்கருக்கு, சீஃப் செக்ரட்டரி ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ டிஜியும் கூப்பிட்டார் சிஎம். ஸோ டிஜிபியும் வந்து அட்டன் பண்ணுறாரு உள்ளார். அப்பப்போ வந்து அட்டன் பண்ணிட்டு அப்புறம் 2 தடவை போயிட்டார். 2-3 மீட்டிங் 2 தடவை போச்சது. ஸோ அவர் ஒரு செஷன் வந்து அட்டன் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இந்த 4 பேர் தான், 4 அப்புறம் 2 பேர் முக்கியமான 2 பேர்லாம் இருந்தாங்க. இதான் நடந்துச்சுன்னா பேசுகிறேன். ஆனால் எப்படி இது ஒரு பெரிய இது பண்ண போகிறோம் நம்ம செயல்படுத்தணும். ஏன்னா பெரிய இடத்துல கை வைக்க போகிறோம். பெரிய தலைவர் வீட்டில் பண்ணுறோம் நம்ம. அது வந்து எதிர்கட்சி தலைவர் வேறு அப்படின்னு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஷனில் வந்து சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்து அடுத்த நிமிஷம் வெளியில் அங்கே தகவல் போகுதுன்னா அப்போ எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சிஎம் வந்து இன்னைக்கு காலையில் பட்ஜெட் விடுதலை வந்து அவருக்கு பயங்கர அப்செட் ஆகிட்டார். நேற்று நைட்டு அவருக்கு விஷயம் தெரிஞ்சு நேற்று நைட்டு அவர் பயங்கர அப்செட்டாக இருந்திருக்காரு. ஆனால் வெளியில் அவர் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு எதனால் ஆச்சுன்னா அவர் காட்டிக்கல. ஆனால் அவர் வந்து வெளியில் யார்கிட்டையும் இதை பற்றி பேசவும் இல்லை. அவர் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆனதை வந்து அவர் சொல்லலை. ஏன்னா ஃபுல்லாக லைவில் பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்லலை. ரொம்ப அவருக்கு இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று வந்தது. ஏன் அவருக்கு வந்து இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணியிருக்கலாம், நீ ஏன் எப்படி கோட்டை விட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க. டீமாக டிஸ்கஸ் பண்ணி தானே எல்லாம் பண்ணினாங்க. அதில் சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் தான் வேலை பார்க்க முடியும். சில விஷயங்கள்லாம் வந்து பெரிய டீம் இல்லாமல் சில விஷயங்களை வந்து சரியாக டீல் பண்ணாட்டி சொதப்பிடும் அந்த விஷயத்த. அப்போ முக்கியமான ஒருத்தர் வந்து ஒரு மல்டிபிள் சோர்ஸ் வச்சுருக்காரு. இப்போ சிஎம்க்கு வந்து அதில் ஒரு சோர்ஸில் வந்து அவருக்கு தகவல் போயிருக்கு. நீங்கள் இந்த விஷயத்தை வந்து அவசரப்பட்டுட்டீங்க. நீங்கள் அவங்க வந்து திமுகவில் வந்து அவங்க பால் இருந்தாங்க, நீங்கள் அவங்கள பூரா கிளறி விட்டு இப்போல்லாம் வந்து ஒரு குடையின் கீழே கொண்டு வந்துட்டீங்க. ஏன்னா அவங்க தோந்து போயிட்டோம், இனிமேல் அவ்வளோதான்
ஒரு மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டரே சொன்னார், அப்படி இல்லை, இன்னும் 20 வருஷத்துக்கு நம்ம இந்த பக்கமே வர முடியாது, 15 வருஷம் 20 வருஷத்துக்கு நம்ம வந்து வரவே முடியாது அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. அதனால தான் வேரியஸ் தரப்பில் பல்வேறு தரப்புல இருந்து பல்வேறு கட்சியிலேருந்துலாம் வந்து கொத்து கொத்தா வந்து டிவி ஜாயின் பண்ணாங்க. சரிங்களா, ஜாயின் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, இனிமேல் அவ்வளோதான் திமுக வராது, அதிமுக வராது, 15 வருஷத்துக்கு விஜய் தான் சிஎம் இருப்பார், எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் இருப்பாரு சொல்லி அந்த தகவல் வந்தது. வந்த பின்னாடி இவங்கெல்லாம் ரொம்ப ஒரு இப்போ கேடர்ஸ்லாம் ரொம்ப வந்து ஒரு உடஞ்சி போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா சோறு மணலைக்கு போயிட்டாங்கலாம். உள்ளாட்சியும் நடக்கல ரொம்ப நாள். அது உள்ளாட்சி வந்து நடக்க போகுது, இப்போ நடக்க போகுது. அதில் இருக்குது இன்னொரு விஷயம், அவங்கெல்லாம் வந்து சரி நமக்கு என்ன கடந்த 5 வருஷத்தில் நம்மளும் பெருசாக எதுவும் நம்ம பண்ணலை, நம்மளும் பண்ணலை, ஸோ நம்ம இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுக்கிறது நிறைய பேர் முடிவு எடுத்தாங்க. இப்போ என்ன கேட்டால் ஏடிஎம்கேல வந்து நிறையா பேர் வந்து டிவிகேக்கு வர்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு வேண்டாம் பொறுங்கன்னு சொல்லி அவங்களும் வச்சுருந்தாங்க. திமுகலேருந்து வர மாதிரியும் விருப்பம் தெரிவிச்சு ஏடிஎம்கே முடிச்சுட்டு திமுகலையும் வர மாதிரி இருந்தாங்க. அவங்க வந்து டிவிகே தரப்பில் கொஞ்சம் காத்திருக்கலாம், கொஞ்சம் விருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணி முட்டுக்கட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணப்போ வந்து கைது நடவடிக்கை வந்து சரியாக பண்ணாதனால வந்து அவங்க உற்சாகமாயிட்டாங்க. அப்போ இதில் ஒரு விஷயத்தில் என்ன முக்கியமான விஷயத்த வந்து இன்றைக்கி பட்ஜெட் முடிஞ்சோடனே ஒரு சிஎம்க்கு வந்து ஒரு தரப்புலேருந்து ஒரு சொல்லியிருக்காங்க, எப்படி இதை ஏன் நீங்கள் இதை எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு கேட்டப்போ, இல்லை என்னடாண்ணா நீங்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும், அவர் பேசுனது வந்து எல்லோரும் வந்து தப்புன்னு, அவங்க நிறைய பேர் தப்புன்னு சொல்கிறாங்கன்னா கைது நடவடிக்கை கூடாதுன்னு எல்லா தலைவரும் தான் சொல்லியிருக்காங்க, அறிக்கையெல்லாம் பார்த்தா தெரியும். இதை நீங்கள் எப்படி பண்ணியிருக்கணும்னா பல்வேறு 38 மாவட்டங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். நீங்கள் முன்னால் குஷ்புக்கு இப்படி தான் குஷ்பில் நிறைய பல விஷயங்கள் அரசாங்கம் ஒரு விஷயத்தை முடக்கணும், ஒரு தலைவரை முடக்கணும், ஒரு மிகப்பெரிய பிக் ஷாட்டை தூக்கணும் அப்படின்னா பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து எஃப்ஐஆர் வாங்குவாங்க. எஃப்ஐஆர் வாங்கி இப்போ போராட வச்சு தூண்டி விடுவாங்க. அவங்களே தூண்டி விட்டு அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகும், அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்குவாங்க. இதில் எப்படி நான் சொல்லி முடிச்சிடறேன் இந்த விஷயத்தில். அவங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து 38 மாவட்டங்கள்லையும் வாங்கி எஃப்ஐஆர் போட்டிருக்கணும், புகார் வாங்கி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். முதல் கட்டமாக வந்து அந்தந்த மாவட்டங்களில் வந்து நம்ம மாவட்ட செயலாளர்களை மந்திரிகளை வச்சு ஒரு 5000 பேர் 10,000 பேர் பெண்களை திரட்டி அந்தந்த மாவட்டங்களில் போராட்டம் பண்ணியிருக்கணும். உதயநிதியை கைது செய்யுங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தியிருக்கணும். உச்சக்கட்டமாக சென்னையில் வந்து இப்போ உமன் அமைப்புகள் இருக்காங்கல்ல, பெண்கள் அமைப்புகள் இவங்கெல்லாம் கையில் எடுத்து இந்த போராட்டத்தை வந்து நீங்கள் பெருசுப்படுத்தியிருக்கணும். அப்புறம் வந்து கல்லூரிலாம் வந்து அவங்க வர சொல்லி கோட்டையை நோக்கி அவர் உதயநிதியை அரெஸ்ட் பண்ணி கோட்டையை நோக்கி பேரணி நடத்துங்க அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து தூண்டி விட்டு பேரணி நடத்த வச்சுருக்கணும். பேரணி எடுத்து ஒரு 3 நாள் மாநிலத்தை வந்து மிகப்பெரிய அஜிடேஷன் ஒரு போராட்டக்காலமாக மாற்றியிருந்துருக்கணும். போராட்டக்காலமாக மாற்றி ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்கணும். அவரும் இந்த போராட்டத்தில் நல்ல ரீச் ஆகிருக்கும். அவரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார், பயந்து போயிருப்பார். உதயநிதி பயந்துருப்பார், திமுக பயந்து என்னன்னா இவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு சொல்லி பயந்துருப்பாங்க. ஸோ கோட்டை நோக்கி பேரணி வந்தோடனே கோட்டையில் நோக்கி வந்து தடுத்து என்னங்க பண்ணணும் உங்களுக்கு என்னன்னா அரசு பண்ணணும், அவரை வந்து கைது பண்ணணும்னு சொல்கிறப்ப சரிங்க நான் கைது பண்ணணும்னு சொல்லி அன்றைக்கி வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த போராட்டத்தை கலைச்சிட்டு நைட்டு ஒரு 4 மணியை போல் போய் சத்தமே இல்லாமல் அவரை கைது பண்ணியிருந்தால் இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்கும், நமக்கு டபுள் தான் இருக்கும். இந்த விஷயத்தையும் உங்களுக்கு அதிகாரிகள் சொல்லலை, இந்த தகவலையே உங்களுக்கு சொல்லலை. இப்போ இவங்கெல்லாம் சீனியராக தான் இருக்காங்க, எல்லாருமே சீனியராக தான் இருக்காங்க, ஏன் இதை உங்களுக்கு சொல்லலை? ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவருக்கு தெரியாத இந்த விஷயம், அவர் வந்து விஓ வகுப்பாளர், அவருக்கு இந்த விஷயம் ஒன்றும் தெரியாது, அவர் விட்டுருங்க, மற்றவங்க சொல்லியிருக்கலாம்ல அவங்கள்ட்ட. கோர்ட்டு திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எல்லாமே கோர்ட்டு விட்டுருங்க. இது இப்படி தான் அந்த விஷயத்த பண்ணி அழகாக பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது கூட ஒரு அதிகாரி கூட இல்லையா? ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் கோட்டை விட்டீங்க? இப்போ இது வந்து எந்த லெவலில் போய் முடிஞ்சிருக்கு தெரியுமா இந்த விஷயம்? அதிகாரிகள் மத்தியில் வந்து திமுக பலமாயிருச்சு, அவங்க வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி வந்து இவங்க போனாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, ஏவாவில்கிட்ட போனாங்க, இப்போ நம்ம தலைவர்கிட்டே வந்துட்டாங்க, நம்ம உதயநிதிட்டே வந்துட்டாங்க, இனிமேலும் இந்த ஆட்சியை தொடர விட்டால் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கு ஆட்சியை வந்து இங்கேருந்து எம்எல்ஏக்கெல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் அந்த மாதிரி ஆப்ரேஷன் மாதிரி இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இந்த முடிவை கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க, இதெல்லாம் நீ எதிர்பாருங்க, எடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க அவங்க. ஏன்னா வீட்லேயும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆமாம், ரொம்ப கண்டிப்பாக வந்து என்னடான்னா அவர் வந்து 12 மணி வரைக்கும் அவர் முன்னாள் பார்த்தாரு. ஆமாம், அவர் வந்து பார்த்தார்ல, அவர் வந்து இப்போ எப்படின்னா அவர் வந்து உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எம்எல்ஏ வந்தார், மந்திரி ஆனார்,
ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணாங்க. இவர் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கத்துக்கு ஒரு தலைவராக கொண்டு வரதுக்கான அவர் எப்படிலாம் மெனக்கட்டாங்க. ஏன்னா மு.க. ஸ்டாலின் வந்து செயல் தலைவராக வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டார். ஒவ்வொரு போராட்டம் பொதுக்கூட்டம் இல்லை அப்படி இல்லைங்க. கருணாநிதி தலைவராக இருந்தப்போ இந்த கலைஞர் கருணாநிதி இருந்தப்போரையும் அவருக்கு அந்த இடத்த கொடுக்கவே இல்லை. புரியுதுங்களா? ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் இங்கேருந்து ஒரு கிளம்பி வீட்டுக்கு போய் வாழ்த்து வாங்க போவார். வாழ்த்து வாங்கிட்டு இவரோட ஒரு ஆதரவாளெலாம் மொத்தமாக போவாங்க. போய் வாங்கிட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கேட்பார், கொஞ்சம் பொறுங்க நான் சொல்கிறேன், அடுத்த பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்தநாள் தள்ளிக்கிட்டே போகும். அவர் செயல்கள் எப்போ நான் தெரியுமா, காவேரியில் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அவருக்கு இந்த ஒரு சிகிச்சை பண்ணாங்க. ஆமாம் 2018 இல்லை அதில் அதுக்கு பின்னாடி தான் ஆனார். 16 பின்னாடி தான் ஆனார். 16 தான் ஆனார். அப்போ தான் செயல் தலைவர் பதவி அவருக்கு வந்துச்சு. அது வரையும் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து பதவி கொடுக்கவே இல்லை. இளைஞர் தலைவராகவே இளைஞர்களில் அவர் தலைவராகவே இருந்தார் அவர். சரிங்களா? அவர் இப்போ நேற்று ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு செயல் தலைவராக ஆக போகிறார் உதயநிதி. ரோட் ஷோ அதுக்கான காலகட்டத்தை உருவாக்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி தான் சொல்கிறேன். ஏன்னா இவர் தலைவராகினா தான் இன்றைக்கி கூட அசம்பிளியில் அவர் பேசுகிறத பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப முக்கியமாக பேசுகிறது செயல்படுறதுலாம் வந்திருக்கும். இன்னொரு தகவல், கீழே இருக்க மந்திரிங்க எல்லாரும் வந்து நம்ம மேலே வழக்கு பாஞ்சிருமோன்னு பயப்படுறாங்க. ஒவ்வொரு முன்னாள் மந்திரிலாம் பயப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சில விஷயங்களை வந்து இது வந்து நம்ம வந்து இனிமேலும் ஆட்சியை வந்து நம்ம வந்து வேற வழி பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கட்சியும் காப்பாற்றணும், சொத்தையும் காப்பாற்றணும், இருக்கிற எல்லாத்தையும். அது வந்து அரசியல், பாலிடிக்ஸ் திரும்ப கிடைக்காது, விட்டா கிடைக்காது. நம்ம இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தலைன்னா நமக்கு வந்து மறுபடியும் நம்ம பின்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஆப்ரேஷன் இறங்கியிருக்காங்க. அதை நம்ம விசாரித்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம போடுவோம். இப்போ இந்த விஷயத்தை வந்து பார்த்தால வந்து இந்த அதுபோக வந்து ஒரு ரத்தீஷை கூட அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியல. ரத்தீஷ் எப்படி தப்பிச்சாரு அப்படி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஓட்டையை வச்சுருக்கு, நீங்கள் வந்து ஓட்டையை வச்சுருந்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ரொம்ப செட்பேக்காக போச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அதிகாரிகள் மத்தியில் எப்படி போயிருக்குன்னா, டிவிகே அரசு வந்து அவ்வளோதானா, இனி ஆட்சியை கலைச்சிடுவாங்களா, ஆட்சியை வந்து எம்எல்ஏ விலைக்கு வாங்கிடுவாங்களான்னு சொல்லி பயப்படுறாங்க அதிகாரிகள். ஸோ யாருக்கு ஆதரவாக இருக்கிறது, அரசாங்கத்துக்கு ஃபேவராக நடக்கிறதா இல்லை அந்த பக்கம் ஃபேவராக நடக்கணும். குழந்தைய 2 மாதத்தில் 6 மாதத்தில் ஆட்சி மாறிட்டுனா என்ன பண்ண முடியும், பழி வாங்குவாங்கன்னு பயப்படுறாங்க அதிகாரிகள். ஸோ அதிகாரிகள் மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு பயம் வந்துச்சுன்னா அங்கே சரியாக வேலை நடக்காது. இப்போ ஒரு அதிகாரி இருக்காருன்னா, ஒரு கமிஷனர் இருக்காருன்னா இன்றைக்கி வந்து திறம்பட செயல்படணும். சிட்டி போலீஸ் கமிஷனராக இருக்கட்டும், அங்கே இருக்க மற்ற திருச்சியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடங்களில் இருக்கட்டும், 4 ஐஜி இருக்காங்க, ஐஜியாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே இருக்கட்டும் ஒரு துறை செயலாளர் இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன். அவங்களாம் வந்து அவங்களுடைய கைகள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக செயல்படுறாங்க. ஆனால் அவங்க வந்து நாளைக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப இவங்க மிரட்டுவாங்க, நாங்கள் வந்து நான் ஆட்சி மாதிரி வந்து அவங்கள விட மாட்டேன்னு சொல்கிறேன், பயப்படுவாங்க. ஸோ நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லி வேலை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க. இப்போ வந்து இவருக்கு மிகப்பெரிய 2 சேலஞ்சு இதில் வந்து முதல்வருக்கு இருக்குது. விஜய்க்கு வந்து ஒரு சேலஞ்சு வந்து இந்த கைது நடவடிக்கை வந்து சரியாக இந்த ஆப்ரேஷன் பிக் சரியாக ஃபெயிலியர் பண்ணனால வந்து இமீடியட்டாக அவர் வந்து இதுக்கெல்லாம் யாரை காரணம்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவர் கலைகளைன்னா அவருக்கு பெரிய சிக்கலாக மாறிடும். இன்னொரு விஷயம், அதிகாரிகள் மத்தியில் இந்த மாதிரி ஆட்சி வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. அந்த டாக் நெகட்டிவ் இருக்கு, இந்த ஆட்சி நீடிக்குமா அப்படிங்கிறது. இப்போ எடப்பாடி வந்து 4 இருந்தப்போ அதே மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. 6 மாதம் கழிச்சு தினகரன் சொன்னார் 6 மாதம் அடுத்த அமாவாசை வரையும், அடுத்த பௌர்ணமிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் ஒரு 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி போயிட்டார். சூதானமாக நாசுக்கா ட்ரை பண்ணி நாசுக்கா வச்சு கம்ப்ளீட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் அங்கே வச்சு விட்ருக்கப்போ வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க, துணிஞ்சு வேலை பார்க்க மாட்டாங்க. அவங்களான வேலையை வந்து 100% எஃபிஷியன்ஸ் ஆகிட்டு அவங்க வந்து எடுக்க முடியாது. ஸோ என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முதல்வர் தான் யோசித்து நல்ல ஆலோசனை பெற்று இந்த விஷயங்களை நம்ம உளவுத்துறை சொல்கிறோம்ல, உளவுத்துறையில் இதுக்கு முன்னாலேயும் என்னென்னா லா அண்ட் ஆர்டரில் ஒரு சிலர் நல்ல சிறப்பாக செயல்படுவாங்க. ஆனால் உளவுத்துறையில் வந்து அவங்களால பெருசாக செயல்பட முடியாது. சிலர் உளவுத்துறையில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, லா அண்ட் ஆர்டரில் சிறப்பாக செய்ய முடியாது. அப்போ அது யார் அப்படிங்கிறது அது கரெக்டாக சூஸ் இல்லை. அவருக்கு வந்து அதில் வந்து அதுக்கு அந்த ஆலோசனை அவ்வளோ பேர் இருக்காங்க. அவருக்கு ஆலோசனை அவர் விஷ்ணுரெட்டி இருக்கார். விஷ்ணுரெட்டி வந்து நல்லா தான் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவர் வந்து எப்படிக்கு வந்து நல்ல ஒரு ஜென்யூனாக இருக்கார். அவர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் மற்றவங்களாம் சொல்கிறப்போ வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. சில அவருக்கு இன்னும் நல்ல ஒரு இதெல்லாம் சொல்கிறாங்க. அவரு தான் முதல்வர் தான் அதை வந்து சொல்லணும். இப்போ நம்ம சொன்னால் நமக்கு வந்து பயாஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம வேண்டியவங்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அவருக்கு வந்து அவருக்கு நெருக்கமான வட்டத்தில் அவர் வந்து விசாரிச்சு அவர் வந்து முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கு ஜெகதீஷ் இருக்காரு, ரத்தன் பண்டிட் இருக்காரு. ரத்தன் பண்டிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் வந்து இப்போ அவங்களாம் நாட் அட்மினிஸ்ட்ரேட்டர்,
இப்போ தான் வந்திருக்காங்க அவங்க, புரியுதுங்களா? அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டரும் இல்லை, ஆட்சி நிர்வாகம் பற்றி தெரியாது. ஆட்சி நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சவங்க ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான். நல்லா கடந்த ஆட்சியில் இருந்திருப்பாங்க, இந்த ஆட்சியில் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் நல்லா கிட்டத்தட்ட 3 மாதம் முடிய போகுது அவங்களுக்கு. நல்ல ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கணும். அதிகாரிகள் மத்தியிலே மக்கள் மத்தியில் நம்பிக்கை வரணுங்க. இந்த ஆட்சி வந்து 5 வருஷம் நல்லா போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டாக்குற சூழல் அவர் வந்துட்டாருங்க. இன்றைக்கி செய்யும் போது அந்த சூழல் இருக்கா இன்றைக்கி, அதை கொடுக்கணும் அவங்க. அதுக்கான முயற்சியில் அவர் செய்யும் ஈடுபடணும்னு நினைக்கிறோம். இதில் வந்து டீம் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அவர் டீம் நம்பிக்கையான அதிகாரி, திறமையான அதிகாரிகளை கொண்டு வந்து கொடுத்தா அவருக்கு வந்து, ஏன்னா கிட்டத்தட்ட 90% அவர் பண்ணது ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஏன்னா இவர் கலைஞர் மார்க்கெட் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ மார்க்கெட் விளாத்திக்குளம் எம்எல்ஏ ஜெயிலுக்கு போனது அவர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தேன். வரனால எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. டோட்டல் ஃப்ளாப் இது. என்ன காரணம்னு சொல்லி அவர் வந்து அவருடைய வந்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கார் அவர். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, உளவுத்துறை மட்டும் நம்ப மாட்டார், அவர் எல்லார்ட்டையும் பேசுவாருங்க. அவர் வந்து எல்லார்ட்டையும் பேசுவார், எல்லா தரப்புலையும் பேசுவார். காலையில் பேப்பர் படித்தா அந்த செய்தி எழுதின ஒவ்வொரு பத்திரிகையாளருக்கும் லைனில் போவார். அந்த யார் செய்தி எழுதி பைலைன் பார்ப்பார், அந்த பீட் யார் பார்க்குறான்னு தெரியும். ஒரு பைலைன் போடாதாங்கன்னா அந்த பீட் யார் பார்க்குறான்னு தெரியும். கூப்பிட்டு அவர் சண்முகநாதன் லைனில் போய் என்ன பண்ணையோ என்னையா அப்படின்னு சொல்லி கேட்பார். ஏன்னா எல்லாருக்கும் நல்லா பேசுவார், கூப்பிட்டு பேசுவார். எல்லாரும் நெருக்கமாக இருந்தார். பத்திரிகையாளர், வேறு சமூக ஆர்வலர், அதிகாரி கூட ஒவ்வொருத்தையும் பேசினார் அவர். அதிகாரி என்னங்க பிரச்சனை, என்ன பிரச்சனை கேட்பார். ஒவ்வொருத்தரும் இந்த வீட்டில் யார் உங்கள்கிட்ட பேசுவாங்க அப்படின்னாங்க. ஒரு பேசுகிற மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் யார் இருக்கா, குழந்தைங்க என்ன பண்ணுறோம், எல்லாமே அவர் தெரியும். ஒவ்வொருத்தர் எப்படி தனிப்பட்ட அவர் எப்படி ஒர்க் பண்ண, எப்படி ஸ்டைலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது. அது எல்லாமே அவர் தெரியும். அத்துப்படி ஏன்னா ஒரு லைன்ல இருந்து வர்றது மட்டும் நம்பாமல் இப்போ வரையும் நம்ம விசாரிக்கிறப்ப என்ன சொல்கிறோம், இப்போ வரையும் சிஎம் வந்து இன்னும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகலை. இப்போ தான் வந்து ஒரு லேர்ன் பண்ணிட்டாக வர்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டே வர்றாரு, கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் ஒரு 50% அவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, அதை ஒரு தயக்கத்தோடு தான் மூவ் பண்ணுறதா வந்து தகவலாம் வருது. இன்னும் 100% அவர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறலன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக மாற வேண்டிய சூழல் வந்துருச்சு. நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறுங்கன்னு சொல்லி அவருக்கான சூழலை வந்து காலம் வந்து உண்டாக்கி விட்டுருக்கு. இன்றைக்கி இதை அவர் சரியாக பயன்படுத்தான்னு நம்புகிறோம். அதே தரப்பில் வந்து திமுகவும் அவரை வந்து முடக்கிறதுக்கான ஏகப்பட்ட வேலையில் வந்து, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சட்டத்திலும் சரி, அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு அரசியல் வந்து செல்வாக்கானவங்க. அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு, அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி கொண்டு போகிறதுக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது. அவங்கள்ட்ட படைபலமும் இருக்குது. நேற்று அந்த போராட்டங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலும் நடந்ததில்ல, போராட்டம் பண்ணி நீங்கள் வீடியோ போடல அப்படின்னா கட்சி பதவி போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பயந்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் அதை கொண்டு போயிருக்கிறாங்க. ஒரு சம்பவத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிற அளவுக்கு வந்து அந்த கைதை கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த கைது தான் வந்து அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதில் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை வந்து இப்போ நான் சொன்னேன்ல, ஏன் வந்து இந்த கைதை எப்படி பண்ணியிருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து இன்னைக்கு சிஎம்கிட்ட சொல்லியிருக்காரு. யாரோ ஒரு சோர்ஸில் சொல்லியிருக்காங்க. இது இப்படி முதல்ல இந்த ஆலோசனைகள் பண்ணியிருந்தாங்கன்னா இப்படி இந்த பிரச்சனை வந்திருக்காருல்ல. அவர் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டு பெண்களோட எதிரின்னு சொல்லி கொண்டு ஒரு முகத்தை கொண்டு வந்து விட்டு, நேற்று வந்து நான் வெளியில் என்ன சொன்னார், எனக்கு வந்து அம்மா இருக்காங்க, எனக்கு மனைவி இருக்காங்க பேசுகிறார் அவரும். இல்லை இங்கே விஷயம் அந்த மாதிரி விஷயம், பெண்கள் விஷயம் அந்த மாதிரி மேட்ரு, அந்த மாதிரி மேட்ரு தங்கச்சி இருக்காங்க, எதுக்கு அந்த காரணம் சொன்னார், பெண் குழந்தை இருக்காங்க, எதுக்காக சொல்லலாம் அந்த விஷயத்தை சொன்னேன். இதுதான் பின்னணி. இந்த விஷயத்தை இப்படி பண்ணியிருந்தால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் ஃபெயிலியரு, ஒட்டு ஃப்ளாப்பாக போச்சு. நீங்கள் இனிமேல் ஒரு விஷயம் பண்ணுறப்ப கவனமாக பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுருக்காங்க. அவர் சுதாரிப்பான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.